Hello மக்களே, welcome back to CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் அப்படின்னாங்க சொல்லி ஆகணும். என்னன்னா, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்களா, சோ இல்ல திருப்பி கண்டினியூஸா ப்ளே பண்ண போறாங்களா, சோ விச் இஸ் த பெஸ்ட் மூவ்? அதாவது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறது பெஸ்ட் மூவா, இல்ல அவங்க திருப்பி கண்டினியூ பண்றது பெஸ்ட் மூவா இருக்குமா அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க ரொம்ப பேசாம நேரா வீடியோக்குள்ள போலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மாக்கு மட்டும் கிட்டத்தட்ட 37 and விராட் கோலிக்கு 36 வயசு ஆயிருச்சு. சோ அடுத்த வேர்ல்டு கப் எப்ப இருக்கு அப்படின்னா, ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 இருக்கு. எங்க நடக்க போதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வேல கண்டக்ட் பண்ண போறாங்க. அண்ட் இப்போ இந்த டோர்னமெண்ட் நடக்கும் போது இவங்க ரெண்டு பேரோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு, விராட் கோலிக்கு கிட்டத்தட்ட 38 வயசு அண்ட் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 39 வயசு கிட்ட ஆயிரும். சோ கிட்டத்தட்ட நியர்லி ஒரு எப்படி சொல்ற 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த 40 வயசுல அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு கண்டிஷன்ல, சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா வெயில்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்டிஷன்ல போயிட்டு இவங்க ஒரு ஓடிஐ கிரிக்கெட் கண்டினியூஸா பிளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்றேன். அண்ட் இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு பிராக்டிகலி இட்ஸ் நாட் குட் திங். ஏன்னா அவங்க ஒரு 20 ஓவர் வேர்ல்டு கப் இல்லாட்டி 20 ஓவர் மேட்சஸ் பிளே பண்ணா பிளே பண்ண முடியுமே தாண்டி 50 ஓவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்களால ஃபீல்டிங் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்க இப்பவே எடுத்து பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மாவுடைய ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவர் கேப்டன்சி அப்சல்யூட்டா நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேட்டிங்குமே முன்ன மாதிரி ஃபார்ம்ல இல்லனாலும் அப்பப்போ ஒரு கிளிம்ஸ் கொடுத்து நல்லா அடிக்கிறாரு. பட் ஃபீல்டிங் இப்பவே கொஞ்சம் கம்மியா, அதாவது கிட்டத்தட்ட 37 வயசுலயே ஒரு ஃபீல்டிங் கம்மியாயிருச்சு அப்படின்றப்போ, சோ 40 வயசு கிட்ட ஒரு ரீச் ஆகும்போது ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சமே டிட்டரேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய விஷன், அதுக்கப்புறம் பேட்டிங் ரிஃப்ளெக்ஸ் எல்லாமே கம்மியாகும். சோ விராட் கோலியா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா இருந்தாலும் சரி, சோ வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா, அவங்களுடைய பேட்டிங் டெக்னிக்ஸ் கொஞ்சம் இதுவாகும். அவங்க ஒரு பாலை பார்த்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் ஸ்பீட் கம்மியாகும். இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, விராட் கோலி as a youngster இந்த கவர் டிரைவ்லாம் சூப்பரா அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ அதுக்கான காரணம் என்னன்னா, சின்ன பையனா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அகிலிட்டி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சோ நீங்க ஒரு பாலை பாத்தீங்கன்னா டக்குனு ஸ்லாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். சோ ரியாக்ஷன் ஸ்பீட் ஃபாஸ்டா இருக்கும்போது என்ன பண்ணுவாரு விராட் கோலி, பாலை பாப்பாரு, ஜஸ்ட் அலைக்கா ஒரு கவர் டிரைவ் ஆடு அருமையா 4 போகும். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அதே அந்த ஷாட் அதே கவர் டிரைவ் போறாரு அப்படின்னா அவர் அவுட் சைடு இதுல நிக்க கொடுத்துட்டு போவார். சோ இதுக்கான ரீசன் நம்ம நிறைய பேர் என்ன சொல்லி பாத்துக்கணும், அவருக்கு டெக்னிக் சரியில்லை. சோ அவர் வாண்டடாவே போய் நம்மளுடைய எப்படி சொல்றது, அவுட் சைட் ஆஃப் சம் பால் ப்ளே பண்ணி நிக் கொடுத்து அவுட் ஆகிறார் அப்படின்னு சொல்லுவோம். பட் அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அவர் அவுட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவருடைய ரியாக்ஷன் ஸ்பீட் கம்மியா இருக்கு. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ரியாக்ஷன் ஸ்பீட் எப்படி இருக்குமோ அந்த ரியாக்ஷன் ஸ்பீடோடய அவர் இன்னும் பேட்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ அவர் வயசாக என்ன ஆகுனா, அவரோட ரியாக்ஷன் ஸ்பீட் கம்மியா இருக்கும். சோ என்ன ஆகுனா, பாலை பார்த்துட்டு அவர் ரியாக்ட் பண்ற டைம்ல அந்த ஒரு செகண்ட், ஒரு மில்லி செகண்ட் கூட சொல்லலாம், ஒரு மில்லி செகண்ட் லேட்டா ரியாக்ட் பண்ணதுனால அது என்ன ஆகுதுன்னா, அவர் மிடில் ஆஃப் த பேட்ல வாங்குறப்ப எட்ஜ்ல வாங்கி ஸ்லிப்ல போயிட்டு அவுட் ஆயிராரு. சோ இந்த டைம்லயே இந்த மாதிரி அவுட் ஆறாருன்னா, சோ கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு கிட்ட ஆகும்போது கண்டிப்பா அவனால பழைய மாதிரி ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ண முடியாது. சோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முடியும் போது இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ணாங்க அப்படின்னா, அப்கோர்ஸ் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சேர்ந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. சோ 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றது எப்படி சொல்லலாம், ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2027 அந்த வேர்ல்டு கப் இருக்குன்னு சொன்னா, சோ 2 வருஷம் கிட்ட 1.5 வருஷம் தான் இருக்க போகுது. இந்த 1.5 வருஷம் டைம்ல என்ன பண்ணலாம்னா, இந்தியன் டீம் ஓகே அடுத்து இவங்க ரீப்ளேஸ் பண்ற நம்ம யாரை இறக்கி விடுது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸ்ல நல்ல புது பிளேயர்ஸ் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இந்த ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2025 சாம்பியன்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இவங்களுக்கு அடுத்து ரீப்ளேஸ் பண்ண போற புது பிளேயர்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி இட் ஷுட் பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட். இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர்ல டாப்ல வராங்க. அண்ட் இவங்களை தாண்டி இன்னொருத்தர் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப் பண்டும் வெயிட் பண்ணிருக்காரு. பட் ரோஹித் சர்மா as ஓபனர், அதுக்கப்புறம் விராட் கோலி as ஒன் பிளேயர் அப்படின்ற ஒரு காரணத்தால ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான் மோஸ்ட் ப்ராபபிலி அந்த பெக்கிங் ஆர்டர்ஸ்ல டாப்ல இருப்பாங்க. ரிஷப் பண்ட் as a finisher அப்படின்னு தான் நம்ம இதுவரைக்கும் திங்க் பண்றோம். அதனால ரிஷப் பண்ட் டாப் ஆர்டர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ரிஷப் பண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்ல பாத்துருக்கோம், 1 டவுன்ல யூஸ் பண்ணிருக்கோம். பட் T20 வேர்ல்டு கப்ல 1 டவுன்ல யூஸ் பண்ணதை வச்சு நம்ம ஒரு ஓடிஐல கொண்டு போய் 1 டவுன்ல ப்ளே பண்ண வச்சனா it won't be a nice option. அதனால என்ன கேட்டீங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் the ideal replacements for ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அப்படின்றத சொல்லுவேன். மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்ல விட்டுட்டு சுப்மன் கில் கூட 1 டவுன்ல ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ பட் அதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். சப்போஸ் இந்தியா இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணல அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆவாங்களா ஆக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கேட்டீங்கன்னா சப்போஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா வின் பண்ணல அப்படின்ற பட்சத்துல we can give ரோஹித் சர்மா and விராட் கோலி ஒரு ஹோம் ஃபேர்வெல் சீரிஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சொல்றது,
ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸ் நல்லா வந்து ஸ்கோர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து ட்ரிபிள் செஞ்சுரிஸ் நிறைய அடிச்சிருக்காரு. அண்ட் விராட் கோலி வந்து ஓடியில வந்து சேஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அதனால சாம்பியன்ஸ் டிராஃபியை வின் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல we should think to give them a home series. அதாவது வந்து இந்தியால ஒரு டோர்னமெண்ட் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் மாதிரி கொடுத்தா அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 2012 வந்து சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் வந்து இருந்திருக்கும். அதாவது ஃபேர்வெல் சீரிஸ் மீன்ஸ் அவர் வந்து ஏசியா கப்ல ஒரு 100 செஞ்சுரி அடிச்சு ரிட்டையர் ஆகும் பாத்தீங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் வரும். அதாவது சச்சின் டெண்டுல்கர் வந்து டெஸ்ட் மேட்ச்ல நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் வரும். சோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து போயிட்டு ஒரு ஸ்ரீலங்கா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி கூட்டு வந்தீங்கன்னா வந்து பக்கா ஃபேர்வெலா இருக்குன்னா வந்து ஸ்ரீலங்கா வந்தா ரோஹித் சர்மா கண்டிப்பா டபுள் செஞ்சுரி அடிப்பாரு. சோ அதனால வந்து அவங்க ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் கொடுத்து ஹோம் சீரிஸ்ல அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். சோ திஸ் இஸ் தி அதாவது எவ்ரி குட் திங் ஹேஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். சோ 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அடுத்து they have to ரிட்டையர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்து 2027 இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு. அடுத்து வேர்ல்டு கப் வருதுன்றப்போ இவங்க 2 பேர் பிளே பண்ண மாட்டாங்கன்னா புதுசாக யார் வர போறோம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு ஒப்பீனியன். சோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வில் ரிட்டையர். இன்னொரு இந்த 2025 உள்ள கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ஓடிஐல இருந்து. சோ இத பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஆசம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி. then டாடா bye see you from CDD Sports and Gaming, your one stop destination for sports and gaming updates. And wait a minute, so இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டானா யாரு ப்ரோ கேப்டனா இருப்பா? ஆஃப் கோர்ஸ் சுப்மன் கில் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து வைஸ் கேப்டனா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சோ மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தான் வந்து கேப்டனா இருப்பாருன்றது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு ஆசம் வீடியோ சந்திப்போம். மறுபடியும் டாடா பை see you from CDD. நன்றி, வணக்கம். see you next video guys. Bye. Bye.